தியானத்துக்குள்ள எத்தனையோ வடிவங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல தியானம் சொல்லி கொடுக்கப்படுது, தியானம் போகுது. என்னுடைய உரைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தியானத்தை அவ்வளோ சாதாரணமாக சொல்லி கொடுக்க முடியாது. அது ஒரு பாடத்திட்டம் மாதிரி தியானத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிறது நான் பல நாள் விவாதிச்சிருக்கிறேன். அது ஒரு இயல்பாக ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இயல்பாக கிடைக்கப்படணும். அது கிடைச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியும் அந்த குரு எப்படி அதை ரெகுலரேஷன் பண்ணுவார், அதை எப்படி பப்ளிக்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த தியானத்தையும் அந்த தியானத்துக்குள்ளே சார்ந்த அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் மந்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டு, அவர் மேக்சிமம் அந்த தியானத்துக்குள்ளே எந்த இடத்துலையோ அவங்க எந்தெந்த ஊர்லேயே இருக்கலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம், அவங்க அத்தனை இடங்கள்லையும் இருக்கிறவங்களுக்குள்ள அது மிகப்பெரிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த தியானத்தில் உட்கார போகிற அந்த சரணாகதியில் அவங்க உட்கார்றாங்கல்ல, அந்த நேரத்தில் பல நாள் அவர் பல்வேறுபட்ட வடிவத்தில் அந்த சூட்சமத்தில் அந்த தியானத்தில் அவங்கள வழிநடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ தியானம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த அந்த ரேடியேஷனில் அந்த சரியான காலகட்டத்தில் இருக்கிறவங்களோட ட்ராவல் பண்ணுறவங்களுடைய அலைவரிசையை அந்த குருநாதர் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக அதுவே சக்ஸஸ் பண்ண மாதிரி. அவங்க பல ஆண்டுகள் துன்பத்தில் இருக்கலாம், பல ஆண்டுகள் துயரத்தில் இருக்கலாம், பல கண்ணீர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க தியானம் துன்பமும் துயரத்தையும் தாண்டி அந்த தியானம் வேறுபட்ட நிலையில் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலில் என் அம்மா, என் அப்பா, என் சகோதரன், என் சகோதரி, என் உறவினர்கள், என் மனைவி, என் குழந்தைங்க, என் மாமனார், என் மாமினார் எல்லாம் அந்த உறவுகளில் இருக்கிற ட்ராக்கு எல்லாம் ஒரு ட்ராக்காக இருந்துச்சு. ஆனால் என் தியானம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு இயல்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற மனிதர்கள் வேறு மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த தியானம் வேறு வடிவத்தில் இருந்ததுக்கு காரணம் அதை சரியான அலைவரிசையை எனக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அது என் லைஃப்லேயே மறக்க முடியாத பேர் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனிதன் இயல்பாக வாழ்கிற போது பல்வேறுபட்ட துன்பமும் துயரமும் இருக்குது. மனிதர்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறோம், உறவாக வாழ்கிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பல்வேறுபட்ட சூழலில் இருக்கிறோம், நண்பர்களாக பகிர்ந்துக்கிறோம். ஆனால் நிம்மதி இல்லை, ஒரு சரியான ஒரு அவங்கக்கிட்டேருந்து வர்ற வார்த்தைகள் சரியாக இல்லை, உணவு எடுத்துக்கிறோம், பல பேரை நம்பி தொழிலுக்கு உதவுகிறோம், அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு கடனை கைமாற்ற ஏதோ ஒன்று வாங்கிக்கிறோம், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அப்போ மனிதர்கள்ட்டேருந்து ஒரு திருப்தியான ஒரு சூழல்களை நம்மளால் உருவாக்கிக்க முடியலை. அப்போ ஒரு சரியான தியானம், இறை வழிபாடு இருந்தால் நம்ம ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம், அதை ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்பயுமே இந்த வடிவத்தை நான் பல்வேறுபட்ட வடிவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்போ எனக்குள்ள லைஃப்பில் 2 பாதையாக இருந்துச்சு. ஒரு பாதையில் நிறைய மனிதர்களுடைய ரொம்ப கடினமான சவாலான செயல், இன்னொரு பக்கம் அந்த தியானத்துக்குள்ள மாற்றம். வெறும் தியானத்தில் மாற்றங்கிறதோட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக உலகம் முழுக்க தியானம் பண்ணுறாங்க, மாற்றம் இருக்குது. ஆனால் அதில் நான் வைக்கிற ஒரே ஒரு மேற்கோள் காட்டுறது, மார்க் பண்ணி சொல்கிறேன், எனக்கு கிடைச்சது இந்த காலகட்டத்தோட ரேடியேஷனில் இருக்கிற தியானம். இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடையணும்னா அது இயல்பாக நிகழணும், இந்த காலகட்டத்தோட ரேடியேஷனாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் இவர் இப்படி வளரப்படணும் அப்படிங்கிற அந்த அலைவரிசையிலேருந்து வளரப்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற தியானத்தை இப்போ லைவ்ல பிறந்த ஒருத்தர் அவருடைய அந்த காலகட்டத்தில் அவர் பெரிய குருவாக சாதிக்க முடியலைங்கிறதுக்காக இப்போ சாதிச்சிடுறாரு, அவருக்கு குருவாக வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. ஆனால் அவர் அந்த காலகட்டத்து தியானத்தை எடுத்துகிட்டு நவீன பண்ணி இந்த காலகட்டத்தில் கொடுத்தாருன்னா அந்த தியானம் பேசப்படும், அந்த தியானத்தை பண்ணுறவங்களுக்குள்ள மாற்றம் இருக்கும், ஆனால் சாதிக்க மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். பழைய தியானத்தை எடுத்துகிட்டு நவீனமாக இருக்கிற லைவ்ல இருக்கிற குருமார்கள் ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டுகளா 200 ஆண்டுகளா இந்தியாவில் தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு சொல்லணும்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்தியாவுக்குள்ள பழைய தியானம் தெளிக்கப்படுறது ஒரு 300 ஆண்டுகளாக தொடருது. இந்த 300 ஆண்டுகளாக இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்க தியானம், மற்றது நீங்கள் திபெத், சீனா அதெல்லாம் அடுத்தது வச்சுக்கலாம். இந்தியாவுக்குள்ளேருந்து நான் பேசுறது 300 ஆண்டுகளாக இந்த லைவ்ல இந்த பிரசன்ட் வரைக்கும் பழைய தியானத்தையே எடுத்து 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 பிரசன்ட் பண்ணுறாங்க.
அந்த அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எப்படி எல்லாத்துக்கிட்டையும் கடவுள்னா நன்மை செய்வாரு அப்படின்னு இருக்கு. கடவுள்னா அந்த கடவுளுடைய அலைவரிசையா பார்க்க தெரியாம கடவுள்னு பார்க்கக்கூடாது. நீங்க நல்லா அதுக்குள்ளெல்லாம் நிறைய ஏகப்பட்ட டீட்டெயிலிங் இருக்குங்க. ஒரு கடவுள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. நான் கடவுள் நானும் பார்த்தேன். திருப்பரங்குன்றம் அந்த கோவில் அந்த மலை என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், இந்த முருகன், இந்த கோவில், இந்த மலை, இது எல்லாமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்குப்பா அப்படின்னு தானே நான் நினைச்சேன். அப்புறம் என்னுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் அந்த கோவில், அந்த சிலை, அந்த மலை எல்லாம் தாண்டி இந்த இடத்துக்குள்ள பிரபஞ்சத்திலிருந்து ஒரு கதிர்வீச்சு விழுவுது. அந்த கதிர்வீச்சோடைய வெளிப்பாடு அது வெளிப்படுது. அங்கிருந்து ஒரு ஆறா, நீங்க சொல்ற ஒரு ஆறான்னு சொல்ற மாதிரி ஒரு அலைவரிசை மேலிருந்து வந்து எப்படி ஒரு இடி வந்து உழுவுதோ அந்த மாதிரி ஒரு அப்படியே பனித்துளி மாதிரி ஒரு அலைவரிசை வந்து அங்க உழுவுது. அப்படியே வந்து பொழியுது. பனி பொழியிற மாதிரி ஒரு ஆறா அப்படியே வந்து ஆற்றல் வந்து பொழியுது. அது அப்படியே இருக்கும்போது ஒரு அலைவரிசையா அது அப்படியே வெளிப்படும் போது அந்த இடம் ஒரு பிரகாச நிலைக்கு மாறப்படுது. அப்ப அந்த இடத்துக்குள்ள நீங்க எந்த பொருளை கொண்டு வச்சாலும் அந்த பொருள் வந்து ஜொலிக்கும். அந்த பொருள் வணங்குற மாதிரி ஆயிடும். நீங்க உருவமா இல்லாம வேற வடிவத்துக்குள்ள ஒரு பொருளை கொண்டு வச்சீங்கன்னா கூட அந்த இடத்துக்குள்ள ஒரு வேற வடிவத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப எனக்குள்ள இப்ப என்னுடைய வளர்ச்சியில நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு இடத்த பிரபஞ்சம் இந்த இடத்துக்குள்ள மார்க் பண்ணி இந்த இடத்துக்குள்ள அந்த அலைவரிசை உழுவும். இந்த இடம் பேசப்படும். இந்த இடத்துக்குள்ள எந்த மக்கள் வந்தாலும் தன்னை மறப்பாங்க. தனக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு வியர்ப்புக்குரிய செயல் வடிவத்தை அவங்களால பெற முடியும். ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு இடமா இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துக்குள்ள ஒரு கோவிலா மாற்றி ஒரு சிலையா வச்சு அந்த இடத்த ஒரு தளத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. கோவில், சிலை, இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். வேதம், மந்திரம், இதெல்லாம் இதை தாண்டி உண்மையான தியானத்துல என்னன்னா, அந்த பிரபஞ்சத்துல ஒரு இடத்தை பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்குது. அந்த இடத்துக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு. அப்ப அந்த இடத்த அதுக்கு பல்வேறுபட்ட சூழல்ல ஒரு அந்த இடம் சேமிச்சு வச்சுக்குது தன்னுடைய அந்த பிரபஞ்சத்திலேருந்து வர்றது. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய செயல் வடிவம் நடக்குது. இதே மாதிரிதான் ஒரு ஞானியாகப்பட்டவன் தியானத்துல, ஞானின்னு கிடையாது, பொது மனிதனாக தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க பல்வேறுபட்ட இடங்கள்ல தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க 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 புது நவீனமாக இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற ரேடியேஷனுக்குரிய ஒரு ரைட் பர்சன் அந்த பிரபஞ்சத்தால இந்த காலகட்டத்திலேருந்து தியானம் கொடுக்கப்படுறதாக ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த தியானமோ அந்த மந்திரமோ கிடைச்சிருச்சுன்னா, இதுவே சக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வளர்ச்சியை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அந்த வாய்ப்புகள், வளர்ச்சிகள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உட்கார்றவங்களுக்கு அவங்களுக்கு சூட்சமத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப அவங்க இயல்பாகவே தானாகவே வளர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு ஒரு குழந்தைய போட்டோன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னு போகுதோ அந்த மாதிரி தியானத்துல பல்வேறுபட்ட செக்ஷன்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் ஒரு கிளாஸுக்குள்ள ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு மாத கணக்கா, வருட கணக்கா ஒவ்வொரு இடத்தையும் அவன் கடக்கணும். அப்ப அந்த வளர்ச்சியை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இயல்பா, இயற்கையா, அங்க குரு இல்ல, உருவம் இல்ல, பேச்சு இல்ல, எதுவும் கிடையாது. ஒரு சரணாகதியில ஒருத்தன் அந்த இயல்புல ஒரு குருநாதரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, தாடி வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டையில உட்காந்துருக்க என்ன கண்டுபிடிக்கிறது கிடையாது. நான் இந்த ரேடியேஷனுக்கு உரியவனா, பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டவனா, அவதாரத்துக்குரியது அப்படின்னா இதுதான். இந்த ரேடியேஷத்துக்கு உரியவனா இருக்கிற பட்சத்துல அது இயல்பா வளரும். அதுக்கு வந்து தண்ணி, மருந்து எதுவும் தேவையில்ல. அது இயற்கையாவே அந்த குரோத்துல எந்த மாணவனா இருந்தாலும் அந்த தியானத்தை தொட்டானா வளருவான். அது வளருது, சும்மா வளர மாட்டான், படிப்படியா வளருவான். ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ளேயும் அது பக்குவப்படுத்தி அது நெக்ஸ்ட் லைன் ஒவ்வொரு லைனப்பா அது கூட்டிட்டு போகும். அது லைனப் கரெக்டா பண்ணும். அது வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த சக்கரம் அந்த சக்கரம், அது மாதிரிலாம் பண்ணாது. அது ப்ரொசீஜரா அது அழகாக எடுத்துட்டு போகும். இப்ப வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடும், அது ரெண்டா பிரிச்சிரும். கரை, தண்ணி. இந்த பக்கம்
கரையில் நீ நிற்கிற, தண்ணியில் உன்னோட உறவினரெல்லாம் மேந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க. தண்ணிக்குள்ளே நீ கூச்சன்னா உன்னை கொண்டுருவாங்க. இப்போ நீ தண்ணிக்குள்ளே குதிக்காமல் கரையிலேயே நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை அந்த தியானம் உருவாக்கும். அப்போ தண்ணிக்குள்ளேருந்து எப்போ வேணாலும் உன்னை கொல்ல வருவாங்க அப்படிங்கிற நெருக்கடி இருக்கும். கரையில் ஏற போகிறாங்க அப்படிங்கிற நெருக்கடி கூட இருக்கும். ஆனால் இந்த தியானம் அந்த பயத்தை கூட ஏற்படுத்தாமல் நடக்க வைக்கும். இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய பேர் 20 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா தியானம் பண்ணி கூட அந்த போதிய விழிப்பையோ போதிய விஷயத்தை அடைய முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் கண்டறியும் திறன், சரியான ரைட்டு குரு, சரியான தியானம். அது இயல்பாக இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுறது ஆட்களோட இல்லை. ஏன்னா அவன் பூர்வ ஜென்மத்தில் நம்ம சொல்கிறோம், பல ஜென்மமா நீ போராடிட்ட, பல ஜென்மமா நீ கஷ்டப்பட்டுட்ட, பல ஜென்மமா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிற, நீ அங்கே நிற்காதங்க வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன். நான் எதுக்கு அழைப்பு கொடுக்குறேன்? எனக்கு ஏதாவது செய்ய போறியா? நீ உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாத ஒரு நபர் வெறும் 500 ரூபா 1000 ரூபாய் வச்சு என்னை எத்தனை நாள் காப்பாற்றுவ? இல்லை வேற என்ன எனக்கு கொடுத்துட முடியும்? ஒரு மனிதன் என்னை காப்பாற்றிட முடியுமா? எனக்கு பெரிய வாழ்வு அளித்திட முடியுமா? இப்போ இங்கே நிறைய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு குருவுக்கு வாழ்வளித்திட முடியும்னு மனிதன் நினைக்கிறான். இதெல்லாம் பகல் கனவு. ஒரு மனிதன் எப்படி ஒரு மனிதன் சக மனிதனுக்கே வாழ்வளிக்க மாட்டான். புரியுதுங்களா? இங்கே ஒரு மனிதன் அழுகிறான்னா கரடியால், சிங்கத்தால், புலியால், பாம்பால், பள்ளியால் எவன் அழுகிறான்? ஒரு மனிதனால தாங்க ஒரு மனிதன் அழுகிறான். ஒரு ஆண் அழுகிறா, யாரால் அழுகிறா? எவனோ ஒருத்தன். ஒரு பெண் அழுகிறா, எவனோ ஒருத்தன், எவ்வளோ ஒருத்தி. ஒரு மனிதனால தான் இன்னொரு மனிதன் சித்திரவதைப்படுறான், இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், இன்னொருத்தன் துன்பம் வந்துக்கிறான். ஒருத்தனால சிரிக்கிறான், ஒருத்தனால அழுகிறான். ஆனால் எந்த விலங்குகளாலங்கிறது ஒரு 90 விழுக்காடுல 10 விழுக்காடு வேணா விலங்குகளால் ஏதோ ஒரு வழியில் அவன் பாதிப்படைஞ்சிருக்கலாம். மற்றபடி 90 விழுக்காடு மனிதனால தான். அப்போ ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு பெரிய ஒரு ஞானியை போய் உதவி செஞ்சு ஒரு ஞானியை காப்பாற்றிடலாம் முடியாது. புரியுதுங்களா? ஒரு பணிவிடை எனக்கு ஒருத்தன் பணிவிடை செய்கிறான், அவன் பணிவிடை செஞ்சு என்னை காப்பாற்றிட முடியுமா? அவனையே யாருன்னு தெரியலை. புரியுதுங்களா? அவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு பணிவுடையே. அப்போ என்ன பிரபஞ்சம் நினைக்குதுன்னா, அது பணிவுடை இல்லை, உன்னை அறிவதற்கும் உன்னை தெளிவதற்கும் நீ தெளிந்த நீரோடையா மாறுவதற்கும் அதே நேரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில் பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த காலகட்டத்தையாச்சும் ஒரு நல்ல செயலில் நல்ல சூழலில் நீ இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே கொண்டாந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஒரு ஞானி என்ன பார்க்குறாரு? பணிவுடையாக பார்க்காத, உனக்கு சேவை செய்கிறான், உனக்கு கால் பிடிக்கிறான், உனக்கு கை பிடிச்சி விட்றான், உனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறான், அதெல்லாம் இல்லை. அவன் இங்கே இருக்கப்பட்டாகணும், இந்த வேலை செய்யப்பட்டாகணும். அவனுடைய செயல் வடிவங்கள் மாறினாதான் அவன் வாழ்க்கையில் பாதுகாக்கப்படுவான். இல்லைன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல் வடிவமாக மாறி போயிடுவான். அப்போ இங்கே இருக்கும்போது என்ன ஆவான் அப்படின்னா, அவன் வாழ்க்கை விரயமாகாது. விரயம் என்பது ரொம்ப முக்கியம். என்னன்னா, விரயங்கிறது தான் நான் பல நாள் சொல்லிட்டு இருக்கேன். விரயம்னா எல்லா மனிதனும் பிறக்கிறான், எல்லா மனிதனும் வாழ்கிறான், எல்லா மனிதனும் இறக்குறான். ஆனால் எந்த மனிதன் விரயம் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான்? ஒரு வேலையை சிரமமே இல்லாமல், தொய்வே இல்லாமல் அப்படி போகிற போக்கில் செய்யணும். அதுதான் விரயம் இல்லாதது. அது இயற்கையாக நடக்குதுன்னா உடலில் எந்த பாதிப்பும் வராது, எந்த சிரமமும் வராது. இப்போ நான் அன்னதானம் இங்கே கொடுக்க போகிறேன், இயல்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்? களத்தில் இறங்கி பணி செய்கிறேன். இயல்பாக இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், உடல் என்னாகும்? சோர்ந்துடும். எல்லா வேலையும் என்ன பண்ணும்? 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 1000 பேர் செய்யணும், 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2000 பேர் செய்யணும். இப்போ 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 15 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன காரணம்னா, அதுவாக நடக்கிறது. அப்போ அதுவாக நடக்கும்போது எவனுக்குமே சோர்வு வராது. எவனுக்கும் அந்த இது ஒரு வேலைங்க, இது ஒரு விஷயங்க அப்படிங்கிறது வராது. இப்போ இதெல்லாம் நீங்கள் இதை பார்த்துக்கணும். அப்போ ஒரு விஷயம் கிடைக்கிறது, ரைட்டாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். இதை நம்ம சொல்லிட்டா இவங்களுக்குள்ள நிறைய குரு சார்ந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நீ பல்வேறுபட்ட ஜென்மங்களில் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை பல்வேறுபட்ட இடங்களில் நீ இருக்கலாம்.
குடிபெயர்ந்து இருக்கலாம். அந்த இடங்கள் சரியில்லை, அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வான்னு அழைப்பு கொடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அந்த உணர்வு தன்மையில் நான் சொல்கிறேன். அதில் கேட்குற ஆன்மாக்கள் வரும்போது அதுங்களுக்கு வாழ்க்கையை புதுப்பித்து கொள்றதுக்கும் தன்னை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் வர்றது பெரிய விஷயம் இல்லை, சரியான வைத்தியரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கடினம். வைத்தியம் இங்கே உலகம் முழுக்க இருக்கு, ஆனால் என்ன மாதிரி வைத்தியம், என்ன மாதிரி செயல்னு இருக்கு, புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சரியான ரைட் டு பர்சனாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயே ஆகணும், டாக்டர் சந்திச்சே ஆகணும், அவர் மருந்து பெற்று ஆகணும், மருந்து சாப்பிட்டு தான் அவர் உயிர் வாழணும்னு இருக்கு. இப்போ அவர் என்னை சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன தெரியுங்களா கிடைக்கும்? சரியான மருத்துவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் என்னை சந்திக்கிறதுல என்ன ஒரே ஒரு ப்ளஸ் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள், ஒருத்தன் மருத்துவமனைக்கு போகணும், என்னை வந்து சந்திக்கிறான்னா, ஒரு சரியான 1000 மருத்துவர் இருக்கான், அதை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை நீ சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, எந்த மருத்துவர்கிட்ட அனுப்பணுமோ அந்த மருத்துவர்கிட்ட அனுப்பு. அப்போ அங்கே என்ன ஆகும்னா, நீ மருத்துவமனைக்கு போயிடுவ, ஊசி போட்டுருவ, மாத்திரை கொடுத்துருவ, அதுக்குள்ளே வெற்றுமண்டான மருந்தும் மாத்திரைகளும் ஊசிகளும் டாக்டரும் உனக்கு கிடைப்பான். இதுதான் விஷயம். அப்போ இது இல்லைன்னா வேற மாதிரி போகும். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தியானத்துக்குள்ள ஒருத்தர் வளர்றதுங்கிறது அவ்வளோ சாமானியமாக வளர முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் வேதத்தால், மந்திரத்தால், யாகத்தால், ஒரு குருவோடைய பயங்கரமான விஷயத்தால், கலையால் ஒருத்தர் வளர்ந்துட முடியும்னா, இன்னைய தேதியில் 40 கோடி பேர் தியானம் பண்ணுறாங்க. அந்த 40 கோடி பேருடைய வளர்ச்சியும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் ஆய்வு பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. என்னன்னா, அதுதான் ஞானி சொல்லிட்டான். ஞானி வந்து தீர்க்க தரிசிங்கிறது எதுக்கு? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? ஒன்றும் கிடையாது, நடக்க போகிறத அறிஞ்சு வச்சுருக்குறோம். இதுதான். அப்போ ஒரு தீர்க்க தரிசிங்கிறோடைய வார்த்தை என்னன்னா, உண்மையான குருவை அறிய முடியாது. இப்போ உண்மையான குருங்கிறது என்ன பொருள்? என்ன உண்மையான குருன்னா? இப்போ நான் உண்மையான குருன்னா என்ன பொருள்? அக்மார்க்கு சீல் அடித்து தங்கம் ஏதாவது வச்சு இந்த நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, 78 38 அந்த மாதிரி ஏதோ ஒரிஜினலாக ஏதாவது காப்பு கிப்பு போட்டு கொடுப்பாங்களா? அது கிடையாது. இந்த காலகட்டத்தில், இந்த ரேடியேஷனில், இந்த யுகத்தில் அது பிரபஞ்சத்தால் இயற்கையாக வழிநடத்தி அவன் இருந்தால், அவனுடைய ரேடியேஷன் எங்கெல்லாம் படுதோ அவனை சார்ந்து எவன் பயணிக்கிறானோ அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ எங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்தளவுக்கு என்ன என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செகண்ட் கூட நான் என்னை வழிநடத்தி கொள்வதில்லை. என்னை நான் வந்து திட்டமிட்டு இருக்கிறது இல்லை. என்னை வந்து பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு வினாடியும் வழி நடத்துது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் ஒரு பள்ளி மாணவன் மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற யூனிவர்சலில் இருக்கிற விஷயத்தை படிக்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அப்போ இரவுகளில் ஒரு அறைகளுக்குள்ளே நான் போய் கதவை சாத்திட்டு உள்ளே போனோன்னே அங்கே நடக்கிறது எல்லாம் ஒரு சுவாமி ரெஸ்ட் எடுக்க போகிறார், ஒரு விஷயத்துக்காக போவாருமா? அது கிடையாது. ஒரு பள்ளி மாணவன் போல என் அறையில் இந்த பிரபஞ்சத்தால் எனக்கு வகுப்பு எடுக்கப்படுது. இந்த யூனிவர்சலில் இருக்கிற ரகசியங்களை பற்றியோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற செயல் பற்றியோ, உடலில் இருக்கிற செயல்களை பற்றியோ, எனக்கு உடல் தன்மைகளை பற்றியோ நிறைய விஷயங்களை எமக்கு போதிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது, எனக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுக்க, அந்த செயல் வடிவத்தை தத்துருவமாக அதை பார்த்து அதை செயல்படுத்துவதற்கும், அதை இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பை எது ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து பெற விஷயத்தை நேரடியாக ஒரு உருவமாக நம்ம நின்று, ஒரு இடத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அதுக்குள்ள உருவங்கிறது கோயிலாக வச்சிருக்கிறாங்க, அந்த இடம்தான் அது தேர்ந்தெடுத்தது. கோயில் சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஒரு அடையாளம். அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற ஒரிஜினாலிட்டியா பிரபஞ்சத்திலேருந்து வர்ற செயலை கண்ணுக்கு முன்னாடி உங்களால பார்க்க முடியாது. நீங்க பார்க்கறது என்னுடைய உருவத்தை பார்க்குறீங்க. இந்த உருவத்துக்குள்ள நீங்க பல்வேறுபட்ட சூழல்களை உருவாக்கிக்கலாம், பல்வேறுபட்ட சூழல்கள் மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த உருவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப இந்த செயல் வடிவத்தை ஒருத்தனுக்கு இயல்பா எவனுக்காவது ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு, அதை அவன் ஃபாலோ பண்றானா, அவன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நான் சாதிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என் கையை பிடிச்சிருந்தது பிரபஞ்சம். அதனால எவ்வளோ துயரம் வந்தாலும் என்ன பண்ணேன்,
துயரம் வந்துச்சு, எல்லாம் வந்தும் நான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இப்போ இந்த நொடி வரைக்கும் இந்த பயணம், இந்த டிராவல் எதை நம்பி தொடருது அப்படின்னா நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அந்த பிரபஞ்சத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ரேடியேஷனில் இந்த காலகட்டத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அது உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தோடைய சுழற்சியை நீ அறிஞ்சு செயல்படணும். அப்போ இந்த சுழற்சியில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எல்லா நாளுக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஒரு ரேடியேஷன் இருக்கும். அந்த ரேடியேஷன்லாம் நீ எப்படி உள்வாங்கணும், எப்படி அதோட பயணிக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி சாத்தியப்படுத்த கொண்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படுதுங்க. அப்போ அங்கே இயல்பாக பூஜை, புனஸ்காரம், பக்தி வேற மாதிரி எந்த வடிவத்துக்குள்ளேயும் நானும் போகலை, மக்களையும் போக விடலை, என்னை நம்பி இருக்கிறவங்களையும் போக விடலை. அப்போ இந்த செயல் ஒருத்தனுக்கு இயல்பா கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்க, இவர் இயல்பா போறாருப்பா, என்னை எப்படி பார்க்கணும், நல்ல குருன்னு பார்க்க வேண்டியதில்லை, ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே இவர் தான் அக்மாருக்கு தங்கம் சுத்தமா அப்படி இல்லை. ஒரு இயல்பா ஒரு வாழ்க்கையை நடத்த முடியுமா, ஒரு குருங்கிற ஒரு பிரபஞ்சத்திலேருந்து யூனிவர்சல்லேருந்து இயல்பாக கிடைக்கணுங்கிறாரு. அப்போ இயல்பாக அவருக்கு கிடைச்சி அவர் பயணிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அப்போ நான் இயல்பாக இருக்கிறேன், எனக்கு என் தியானம் இயல்பாக இருக்குது, இந்த பிரபஞ்சம் இயல்பாக இருக்குது, என்னை இயல்பாக வழி நடத்துது. அப்போ இந்த இயல்பாக இருக்கிறவனை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு அவனும் வந்தானா அவனுக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குன்னா இதே இயல்பு தன்மை மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் விஷயம். இது மக்கள்கிட்ட புரிஞ்சிச்சுன்னா, தெளிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா கால விரயம் ஆக மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி ஆளுங்க உடல்லாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் கழித்து தெரிஞ்சுக்குவாங்க, 40 ஆண்டுகள் கழித்து தெரிஞ்சுக்குவாங்க. அதில் என்ன ஆகும், 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழித்து இந்த உடலே குலப்ஸ் ஆயிரும். குலப்ஸ் ஆகி சாக போகிற நேரத்தில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான், இல்லை 10 வருடம் ஒரு நெருப்புக்குள்ளே வாட்டி கை கால்லாம் சுட்டுக்கிட்டு வந்து இப்போ இந்த 2 கை, ஒரு கை கால்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல இருக்கிற ஒரு கை காலை வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் வாழ்க்கையில் இந்த விரயம் பண்ணிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்திலே நீ ஒரு சரியான இயல்புக்குள்ளே வரணும்னா சரணாகதியில் இயல்பான ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். பல நாள் குரு இந்த பிரபஞ்சம் சொல்கிறது என்னன்னா, என்னை கண்டறியாமல் போனதற்கு முக்கியமான காரணம் எவனோ இல்லை, எவனோ குரு இல்லை, நீ தான். ஏன்னா நீ முதல்ல இயல்புல இல்லை, 1. 2வது ஆசையால், கற்பனையால், மாயையால் என்னை தேடுனா நான் கிடைக்க மாட்டேன். இயல்பா எத்தனை கண்ணீர் வரட்டும், எத்தனை சோகம் வரட்டும், எத்தனை துன்பம் வரட்டும், எத்தனை துயரம் வரட்டும், அந்த சரணாகதியில் இயல்பா என்னை தேடுனா என் நான் என்ன தோற்றத்தில் இருக்கிறேன், என்ன வடிவத்தில் இருக்கிறேன், உன்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன், உனக்கு அந்த பாதையை காட்டி கொடுப்பேன். இப்போ உலகத்திலே மிக சிறந்தது ஒரு ஞானியர் என்னன்னா ஒரு பாதை காட்டி கொடுக்கும். அந்த பாதை 1000 பாதை இருக்கு. புத்தர் காட்டி கொடுத்த பாதையில தான் திபேத்தில் உள்ள அத்தனை பேரும் போறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை என்ன மாதிரி ஞானிகள் சொல்லணும், அந்த பாதை தானா அப்படின்னு போகலாம். 1000 குருமார்கள் சொல்லி கொடுத்த ஆனால் அந்த பாதை தான் அவர் காட்டி கொடுத்த பாதையாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? அதே மாதிரி காவி போட்டுக்கலாம், அதே மாதிரி மொட்டை போட்டுக்கலாம், அதே மந்திரத்தை சொல்லலாம், அவர் சிலையை பிடிச்சிட்டு வணங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாதை தானா, அது தெரியாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ பாதை விலகி போயிடும், தியானமும் குரு என்பதையே பிடிச்சிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் விலகி போகணும். சூட்சமத்தில் பல நாள் புத்தர் வந்து அதை வந்து உணர்த்தியிருப்பார், அவங்களால பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ரேடியேஷன், ஒரு காலகட்டம் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க முழு செயல் வடிவத்தில் சூட்சமத்தில் வேலை செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு மேலே இவனை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவன் மாறி வரட்டுன்னு விட்டுக்குவாங்க. இப்படி நிறைய இடங்களில் நடக்குது. அதை நீங்கள் வந்து அவசியமாக அதை வந்து பார்த்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டா மிக சரியாக அது இருக்கும்னு நான் வந்து கருதுகிறேன். இங்கே தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்லாம் போட்டு புலம்புறீங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு இயல்பு தன்மை ஒருத்தருக்குள்ள இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு கிடச்சிருச்சுன்னா அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
என்றாவது ஒரு நாள் நீங்கள் உங்களையே ரொம்ப மெய் சிலுத்து போயிடுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகள் நீங்கள் போராடுறது, தியானம் பண்ணுறது, வாழ்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் எண்டிங்னு ஒன்று இருக்குது. லைஃப்பில் ஒரு அனுபவம்னு இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன், எவ்வளோ துயரங்கள் பட்டேன். ஆனால் அந்த அனுபவம் வந்துருச்சுல்ல, அது பார்க்குறேன்ல, ஒவ்வொரு நாளும் அனுபவத்தை பார்க்குறேன்ல. நீங்கள் யாரை பார்க்குறீங்க? உங்கள் உறவுகளை பார்க்குறீங்க, இங்கே இருக்கிற பொலிட்டீஷியனை பார்க்குறீங்க, இங்கே இருக்கிற தொழிலை பார்க்குறீங்க. நான் இந்த யூனிவர்சலில் இருக்கிற எத்தனையோ அதிசயங்களை தினந்தோறும் பார்க்குறேன். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அந்த ஆரம்பத்தில் அந்த கையை விரலை நீட்டும் போது அந்த விரலை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ அதோட தன்மை என்ன? அதோட ஒரிஜினாலிட்டியை கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும். பார், இதை பார், இதை பார், இதை தெரிஞ்சுக்க, இதை தெரிஞ்சுக்க, இது இப்படி இருந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்தீங்க, இந்த காலகட்டத்தில் அந்த வம்சாவளி பிறந்தாங்க, இந்த மார்க்கம் என்ன. இஸ்லாத்தும் கிறிஸ்துவரும் பாலைவன மார்க்கத்தில், பாலைவனம் அந்த மண்களில், அந்த பூமியில் அங்கிருந்து மலரப்பட்டது. நம்ம இந்து பாரம்பரியத்துக்குரிய இந்து செயல் வடிவம்லாம் மலைகள்லையும் குகைகள்லையும் இந்த காடுகள்லையும் இந்த மதத்தை தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வடிவத்தை எல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லேயர்ஸாக எப்படியெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு மனிதனுக்கு எப்படி இதெல்லாம் ஒரு செயல் வடிவம் பண்ண முடியும். அப்போ என்னுடைய க்ரோத் என்ன, என்னுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு குழந்தை நல்லா வளருதா அப்படின்னு பிறந்தோடனே 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் வெயிட்டு போட்டு எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி பிரபஞ்சம் இந்த குழந்தைய தினந்தோறும் பார்க்கும். அது டாக்டராக மாறிடும். அது நல்லா வளருதா, தியானத்தில் கரெக்டாக இருக்கா, செயல் வடிவம் பண்ணுதா, அது பயணம் எப்படி இருக்குது. உங்களுக்கு அதுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது, பேசிக்காது, ஆனால் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் நல்ல அந்த கரெக்டான ரூட்டை பிடிக்கிறதுங்கிறது. அப்போ பிடிச்சிட்டா அதை என்ன பண்ணணும்னா மிஸ் பண்ண விடாது. மாயை வரும், காற்று வரும், எல்லா விஷயம் வரும். வெயில் காலம் வரும், பனிக்காலம் வரும், மழைக்காலம் வரும், எல்லா பேரிடர் காலமும் வரும். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் அது பாதுகாக்கும், அது வழி நடத்தும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் உங்களோட அது கான்வர்சேஷனுக்கு வரும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பிளைனாக தான் நின்னாகணும், ரொம்ப ஒரு வெறுமனையாக தான் நின்னாகணும். நம்ம பண்ணுற தியானம் ரைட்டா, நம்ம போகிற பாதை ரைட்டா, நம்ம தேர்ந்தெடுத்திருக்க குரு ரைட்டான்னு கூட ஒரு கேள்வி எழும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களோட அது கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ நீங்கள் மெய் செலுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு என்ன ஒரே புரியாத புதிர்னா, நான் நிறைய காணொளி பேசுகிறேன். நிறைய பலவீனமான குருக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் பேசுகிற காணொளி எல்லாம் சரியான குருக்கிட்ட நம்ம நிற்கிறோம், இந்த தியானம் தான் சரியான தியானம், இவரோடய நம்ம கடைசி வரைக்கும் நிற்கணும், அதை தான் இவரு கூட சொல்ல நினைக்கிறாரு, நீங்கள் குருக்கிட்ட கரெக்டாக நின்றுங்க அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி சப்பக்கட்டெல்லாம் நிறைய பேர் கட்டிக்கிட்டு நிறைய பேர் அங்கே நின்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை விரயம் பண்ணுறாங்க. அது இன்னொரு பிறப்புக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் ஒரு மனிதன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தான். ஒரு வினாடியில் எல்லாம் மாறி மாறி போய்விடும். ஒரு கண்ணாமூச்சியான விளையாட்டுக்கள் தான் அது. கண்டுபிடிக்க முடியலைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஒருத்தர் வந்திருப்பா 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 வந்திருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை ஒருத்தன் கேட்காம போயிடுவான். அவருக்கு ஒரு நேரத்தில் போயிடுவார். அப்புறம் என்ன ஆகுன்னா அவன் வாழ்க்கையே சமைச்சு போயிடும். சமைச்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்குவான். உட்காந்து ஓன்னு அழுதுவான். இந்த மாதிரி நடந்துச்சு என் வாழ்க்கையில், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவன் சோக கதையை சொல்லிக்கிட்டே அலைவான். இந்தியா உலகம் முழுக்க இந்த மாதிரி சோக கதையை சொல்லிக்கிட்டே மனிதர்கள் அழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மனிதர்களுக்குள்ள இயல்பாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். ஒரு குருங்கிறது நல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, வாழ்க்கையில் இயல்பாக எதையும் சாதிக்க முடியுமா, சாதிச்சு காட்டணும். உண்மையான சித்துங்கிறது என்ன தெரியுமா? கையில் எந்த பொருளும் இருக்கக்கூடாது, மந்திரம் வேதம் எதுவும் தொடக்கூடாது, இயல்பாக நிற்கணும். ஒன்றும் கிடையாது. திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு 400 பேர் சோறு திங்கிறான் பாரு, அதான் இயல்பு. எப்படி சாத்தியப்படுத்துவ? என்ன சாத்தியப்படுத்துவ? எதை வச்சு சாத்தியப்படுத்துவ? தினந்தோறும் ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும், தினந்தோறும் பெரிய ஒரு தொகை வேணும், தினந்தோறும் பெரிய ஒரு விஷயத்தை இயக்கணும், ஒரு விஷயம் பண்ணணும். ஆனால் இது இயல்பாக எப்படி? அப்போ நான் தொடக்கி வைக்கல, நான் இதுக்கு காரணமாக இல்லை, அது பிரபஞ்சம். அது இயல்பாக இருக்கிறனால தான் நான் என்ன பண்ணுறேன், நீ பின்னாடி நடந்து மட்டும் போ, அவ்வளோதான் என்னோட ரோல் என்ன? இந்த பாதையில் அப்படியே போ, அது அப்படியே நடக்கும். நடக்குதா? அங்கங்கே இருக்கிற இது விஷயத்தை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போ. ஒரு செடி கொஞ்சம் தலை சாஞ்சு நிற்கும், அந்த செடியை கொஞ்சம் சரி செஞ்சு விடு, அடுத்தது அடுத்தது அடுத்தது. இது மட்டும்தான் என்னோட ரோல். புரியுதுங்களா? இதை தவிர வேற எந்த ரோலும் இல்லை.
அப்போ இயல்பாக ஒரு பெரிய பெரிய காரியத்தை செய்யணும், சரித்திரம் வாய்ந்த காரியத்தை செய்யணும். நமக்கான நேரம் இப்போ தான். நான் பல ஊர்களுக்கு சுற்றிட்டேன், பல விஷயங்களை பார்த்துட்டீங்க. இயல்பாக சரித்திரம் வாய்ந்த பெரிய வரலாறு மிக்க காரியத்தை இனிவரும் நாட்களில் தான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது ஆகஸ்ட் 20ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து என்னுடைய எண்டு முழுக்க எல்லாமே நான் செய்ய போகிற ஒவ்வொன்றும் ஒரு சரித்திரம் வாய்ந்த விஷயமாக தான் இருக்கும். எதை தொட்டாலும் அது வேறு மாதிரி ஒரு விஷயமாக தான் உருவாக்கும். அதை நீங்கள் கண் கொண்டு பார்க்க போகிறீங்க. எந்த மேஜிக் இல்லாமல், எந்த ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லாமல் இயல்பாக நீங்கள் பாருங்கள். எல்லா செட்டப்பையும் பாருங்கள். நான் செய்ய போகிற அத்தனை செயலையும் இவ்வளோ காலம் பார்த்துட்டீங்கல்ல, இனி வரும் காலகட்டத்தில் நான் செய்ய போகிற அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் ஒரு அதிசயம் இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரணமாக நடந்து போய் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். இது நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கும் பாருங்கள். அதோடைய விஷயம் அதுதான் இயல்பு, அதுதான் செயல், அதுதான் பிரபஞ்சம், அதுதான் அதோடைய வடிவம். அதை நீங்கள் அவசியம் எல்லாரும் பார்த்துக்கணும். இந்த இயல்பை மீறி உங்கள் வாழ்க்கையில் மனிதன் அப்படின்னாவே இயல்பை மீறிடுவான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த இயல்பை மீறி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தலை தூக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு சூடு வாங்க போறீங்கன்னு அர்த்தம். பல சூடுகளை வாங்கியும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கதையாக மாறிடாமல் இயல்புக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இந்த பிறப்பில் இந்த உடலையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை சார்ந்தவர்களையும் வீணடித்து விடாமல் நல்ல செயலை செஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஊரில் உட்காந்து அரசியல் கதை மாதிரி பேசி 142 விஷயங்களை ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்களே ஒரு கலவையாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இல்லாமல் இயல்பாக அந்த 142 விஷயத்தையும் பிரபஞ்சத்திட்ட விட்டுக்கங்க. அது எதை கலக்கணும்னு அதுக்கு தெரியும், அது பார்த்துக்கும். உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்காத, உன் வாழ்க்கையை நீ எதுவும் பண்ணாத. உன் வாழ்க்கைக்கு பிரேக்கு எங்கே அடிக்கணுங்கிறது உனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது ஆன்பர், எது வண்டி, எது டிரைவிங் பண்ணணும் எப்படின்னு உனக்கு தெரியாது. ஒரு ஆணுக்கும் தெரியாது, ஒரு பொண்ணுக்கும் தெரியாது. அது பிரபஞ்சத்துக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா பிறப்போட ரகசியத்தை அறியாத ஒரு முட்டாள் தான் ஆணோ பெண்ணோ. பிறப்போட ரகசியம் உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல சொல்லு. பிறப்போட ரகசியம் எவனுக்காவது தெரியுமா? அப்போ தெரியாத ஒருத்தன் ஏன் தெரிந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தலையை தூக்கி நீட்டுற? பிறப்புன்னா என்னன்னே தெரியாது உனக்கு. முதல்ல பிறப்பை தெரிஞ்சுக்க. பிறப்பே தெரியாத ஒருத்தன் நீ எந்த அடிப்படையில் தலையை தூக்கி ஒரு விஷயத்துக்கு செயல்பட முன் வரவே முடியாது. நீ தோத்துருவ. என்ன வேணாலும் செய், தோத்துருவ. நீ இந்த உலகத்தில் பெரிய சாதனைன்னு சொல்கிற பார், இங்கே மனிதன் செய்கிறான் பார், எல்லாம் தோல்விக்குரிய வேலையை வெற்றிகரமாக செய்கிறான். 60 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையே குப்பை வாழ்க்கை, தோல்விக்கான வாழ்க்கை. நீ எதை வச்சு, எந்த மையமாக வச்சு நீ அதை செஞ்சிருப்ப? உன் பொண்டாட்டியே சொல்லுவா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாயாம்பா. உன் மகன் சொல்லுவான், உன் ஊரில் இருக்கிற உறவினர்கள் சொல்லுவான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ என்னையா செஞ்சம்மா? பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலோடு சந்தர்ப்பத்தை சந்திப்போம்.